அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஐப்பசி மாதம் தேய்பிறை உட்பண்ண ஏகாதசி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஐப்பசி மாதம் தேய்பிறை ஏகாதசி என உட்பண்ண ஏகாதசி இந்த ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி என்று சிறப்பாக இருக்கிறது. பெருமாளுக்குரிய சனிக்கிழமையில் ஏகாதசி விரதமும் இணைந்து வருவதென்பது அதிகப்படியான சக்தி வாய்ந்ததாகும். இந்த தினத்தில் பரம்பொருள் திருமாலை மனதார வேண்டி விரதம் இருந்து வழிபடுவதுடன் முக்கியமாக அவரை நினைத்து விரதம் இருந்தால் அனைத்தும் சிறப்பம்சம். திதிகளில் 11வது திதியாக வருவது ஏகாதசியாகும். பரம்பொருள் திருமால் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற ஒரு சக்தி வாய்ந்த திருநாளாகும். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பெயர் இருப்பது போல ஐப்பசி மாத தேய்பிறையில் வரும் ஏகாதசி திதிக்கு உட்பண்ண ஏகாதசி என பெயர் இருக்கிறது. இந்த ஆண்டு உட்பண்ண ஏகாதசி விரதம் நவம்பர் 15ஆம் தேதி மிக சிறப்பாக கடைபிடிக்கப்படுகிறது. முக்கியமாக ஏகாதசி தேவி இந்த நாளில்தான் அவதரித்ததாக புராணங்கள் சொல்லுகின்றன. அதனால் இந்த ஏகாதசி தினத்தில் பக்தியுடன் விரதம் இருப்பவர்களின் அனைத்து கஷ்டங்களும் அனைத்தும் நீங்கி அதிர்ஷ்டம், மகிழ்ச்சி, வெற்றி ஆகியவை ஏற்படும் என சொல்லப்படுகிறது. இந்த தினத்தில் விரதம் இருந்து பரம்பொருள் திருமால் வழிபாடும் முக்கியமாக ஏகாதசி தேவியும் துளசி தேவியும் வழிபடுவது அவசியமாகும். உட்பண்ண ஏகாதசி தினத்தில் துளசி செடிக்கு முக்கியமாக 5 பரிகாரங்கள் செய்வதால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் மற்றும் சக்தி வாய்ந்த அனைத்து அதிர்ஷ்டமும் ஏற்படும் என்பது ஐதீகமாகும். ஏகாதசி நாளன்று துளசி செடியின் வேருக்கு சிறிதளவு பால் ஊற்றி வழிபாடு செய்வது மிகவும் மங்களகரமானதாக இருக்கிறது. இதற்கு நீங்கள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரமான 4 மணி முதல் 6 மணி உள்ள நேரங்களில் குளித்து முடித்துவிட்டு வீட்டை சுத்தபத்தமாக துடைத்துவிட்டு இந்த மங்களகரமான செயலை செய்ய வேண்டும். பால் ஊற்றிய பிறகு துளசி அம்மனுக்கு முன்பாக நெய் விளக்கு ஏற்றி வைத்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக எனும் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையுடன் செய்து வந்தால் பொருளாதாரத்தில், அதாவது செல்வளத்தில் ஏற்றத்தையும் பொருளாதாரத்தில் அதிகப்படியான உயர்ப்பையும் அடுத்ததாக வாய்ப்புகளையும் பெற முடியும் என்பது ஐதீகமாகும். ஏகாதசி தினத்தில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்த பிறகு துளசி செடியை 7 முறை வலம் வந்து வழிபட வேண்டும். ஜெய் ஸ்ரீ ஹரி என மந்திரத்தை சொல்லியபடியே சுற்றி வர வேண்டும். துளசி செடியை சுற்றி சிகப்பு நிற நூலால் கட்ட வேண்டும். இப்படி செய்வதால் வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகள் அனைத்தும் விலகும் என்பது ஐதீகமாகும். திருமால் வழிபாட்டிற்கு இது சக்தி வாய்ந்த வழிபாடாகும். துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றி வழிபட வேண்டும். பிறகு துளசி மாதாவிற்கு குங்குமம், வளையல், கண்ணாடி, சிகப்பு நிற வஸ்திரம் உள்ளிட்ட 16 வகையான மங்களகரமான பொருட்களை படைத்து வழிபட வேண்டும். இந்த வழிபாடு மகாலட்சுமியின் அருளை பெற்று தருவதுடன் மகாலட்சுமி தேவி நிரந்தரமாக நம்முடைய இல்லத்தில் வாசம் செய்வாள் என்பது ஐதீகமாகும். இந்த வழிபாடு குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. தீராத பண கஷ்டம், வெளிவர முடியாத மிக கடுமையான சூழல், கடன் பிரச்சனை, பொருளாதார நெருக்கடியில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறீர்கள் என்றால் உட்பண்ண ஏகாதசி என்று சில துளசி இலைகளை எடுத்து சிகப்பு நிற துணியில் சுற்றி நீங்கள் பணம் வைக்கும் இடத்தில் வைத்து விடுங்கள். இது பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பரிகாரமாகும். அதோடு பொருளாதார நிலை உயர்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது ஐதீகமாகும். வீட்டில் இருந்து வறுமை நிலையை முற்றிலுமாக அகற்ற வேண்டும் என்பவர்கள் துளசி செடிக்கு முன் வெய் விளக்கேற்றி உட்பண்ண ஏகாதசி என்று காலை மற்றும் மாலை 2 வேளையிலும் லக்ஷ்மி சாலிசா படித்து வழிபட வேண்டும். அதோடு 11 துளசி இலைகளை படைத்து துளசி இலைக்கு பூஜை செய்வது மாபெரும் சிறப்பம்சமாகும். இதனை மனதில் நினைத்து கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும். குறிப்பாக கிருத யுகத்தில் வாழ்ந்து வந்த முராசுரன் என்னும் கொடூர அரக்கன் தேவர்களை துன்புறுத்தி அவர்களை ஸ்வர்கத்தாவிலிருந்து விரட்டினான். இந்திரனின் தலைமையில் எல்லா தேவர்களும் கர்மம் குவித்து துதிப்பாடி பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள பரம்பொருள் விஷ்ணு பெருமானிடம் ஏந்தி கருட வாகனம் ஸ்ரீ விஷ்ணுவிடம் தங்களது குறைகளை முறையிட்டார். ஆசுரனின் கொடுமைகளை கேட்ட பரம்பொருள் பெருமாள் அவர்கள் தேவர்களுக்கு உதவுவதாக உறுதியளித்தார்.
முராசுருடன் போரிட்டார். தனது அம்புகளாலும் சுதர்சனத்தினாலும் அசுர சேனைகளை விரட்டியடித்தார். நீண்ட காலம் நடைபெற்ற அந்த யுத்தத்தின் நடுவில் பகவான் விஷ்ணு பக்தி காஸ்மராத்தில் உள்ள ஏமாவதி என்ற குகைக்குள் ஓய்வெடுப்பதாக சென்றார். அவரை தேடி அங்கு வந்த முராசுரன் தெய்வீக உறக்கத்திலிருந்து விஷ்ணுவிடம் போரிட்ட விரும்பிய போது ஸ்ரீ விஷ்ணுவின் உடலில் இருந்து பற்பல ஆயுதங்களுடன் அஸ்திரங்களுடன் ஒரு அழகான அஸ்திரங்களுடன் ஒரு அழகான மங்களகரமான மகள் தோன்றினார்கள். ஆசுரரிடம் தொடர்ந்து போரிட்ட தேவி இறுதியில் அவனது தலையை வெட்டி வீழ்த்தினார்கள். பகவான் விஷ்ணு துயிலெழுந்த போது முராசுரன் மரணம் அடைந்திருப்பதையும் தன் முன் கூப்பிய கரங்களுடன் இருக்கும் தேவியும் கண்டு நீ யார் என்று கேட்டார். தங்களின் உடலில் இருந்து தோன்றியவள் நான். உறக்கத்தில் இருந்த தங்களை இந்த அசுரன் கொல்ல முயன்றதனால்தான் நான் இவனை கொன்று விட்டேன் என அவள் பதிலளித்தார். மகிழ்ச்சியுற்ற பகவான் என்னுடைய ஆன்மீக சக்தியான நீ ஏகாதசி 11வது திதியில் தோன்றியதனால் ஏகாதசி என அழைக்கப்படுவாய். நீ தோன்றிய நாளில் விரதம் இருப்பவர்கள் எல்லா பாவ வினைகளிலிருந்தும் விடுபட்டு பக்தி நிலையை அடைவர் என்றும் நான் வரம் கொடுக்கிறார். பின்னர் சிறப்பு வாய்ந்த ஏகாதசி ஒவ்வொரு மாதத்திலும் இருமுறை வெவ்வேறு ரூபங்களில் தோன்றினார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.